உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிமையான வணக்கம். இன்றும் இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து ஆய்வாளர் சரவணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். நம் பல விஷயங்கள் தொடர்பில், அதுவும் யாழ்ப்பாணம் தொடர்பில், அதனுடைய வரலாறு தொடர்பில் பல விஷயங்கள் கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ள போறோம். வணக்கம் சரவணன். உலகமெங்கும் வாழ்ந்திருக்கும் அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நிச்சயமாக உங்களுடைய பதிவுகள் முகநூல் வாயிலாக பல பதிவுகளை படிச்சிருக்கிறேன். முக்கியமாக என்னுடைய கவனத்தை ஈர்த்த பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இந்த சங்கிலிய மன்னனுடைய சமாதி தேடி பயணப்படுகிறோம் அப்படின்ற ஒரு பதிவு இருந்தது. அதுல மிகப்பெரிய ஆதங்கம் இருந்தது. இத்தனை நாளும் 400 வருடங்களாக ஒரு மன்னனுடைய சமாதி எங்கே இருக்கிறார், அவர் எங்கே புதைக்கப்பட்டார், அதற்கான மரியாதைகளை நாம் செலுத்தினோமா, இப்படி ஒரு கேள்விக்குள்ளேயே நாம் வராமல் இன்றைக்கும் முத்திரை சந்தி அடியில சங்கிலியின் சிலையை பார்த்து ஒரு பஸ் ஸ்டாப்பிங்காக இறங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வியும் ஒரு எண்ணமும் என்னுடைய மனதிலேயுமே தோன்றி இருந்தது. சரி, முக்கியமாக என்னுடைய முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சங்கிலிய மன்னனின் உடைய எங்கே அவருடைய அடக்க ஸ்தலம் இருக்கிறது, அல்லது எங்கே அவர் அடக்கம் செய்யப்பட்டார், அதுக்கான ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தேட வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனதில் எப்படி அந்த விஷயம் தோன்றியது? அதை சொல்வதற்கு ஒரு நீண்ட தூரம் பயணப்பட வேண்டியிருக்கும் என்று நினைக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் பொறுத்த வரைக்கும் டிட்வா புயல் அழுத்தத்தோடு ஏற்படுத்தப்பட்ட இழப்புகள் கொஞ்சம் அதிகம். அந்த அதிகமான இழப்புகளுக்கு காரணம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற குளங்களின் ஆக்கிரமிப்பும் மூடப்பட்ட குளங்களும் தான். அப்படி என்றால் குளங்களை நோக்கி தேட வேண்டும் என்றும் இருக்கும் போது, எதற்காக இந்த குளங்கள் வெட்டப்பட்டது என்று ஆராயும் போது யாழ்ப்பாணத்தை சூழ மிக பெரும் குளம் வலையமைப்பை ஒன்று உருவாக்கி கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முதல் மன்னர்களால் அந்த வலையமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்படித்தான் ஒரு தகவல் வந்தது, இது சங்கிலிய மன்னனால் உருவாக்கப்பட்ட ஒரு குளம் என்று. ஒரு மன்னன் குளத்தை உருவாக்குவானாக இருந்தால் அவனுக்கு என்ன நடந்தது என்று பார்க்க வேண்டிய தேவையும் ஏற்பட்டது. அதே போல்தான் ஜமுனா ஏரியை பற்றி நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஜமுனா ஏரியும் ஆரிய குளமும் தான். அதை தாண்டியும் யாழ் மாவட்டத்தில் மொத்தமாக 1200க்கும் மேல குளங்கள் இருக்கின்றன. அது காணாமல் போனது 200க்கு மேல் உண்டு. அதையெல்லாம் பார்க்கும் போதுதான் அவற்றுக்கு என்ன நடந்தது, அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் என்று நினைக்கும் போதுதான் இந்த மன்னனுடைய அத்திவாரத்தை பார்க்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. எங்களுடைய வரலாற்றில் ஏதாவது குறிப்புகள் இருக்கத்தானே வேண்டும். அந்த குறிப்புகளை பார்க்க வேண்டிய தேவையை ஏற்படத்தான் அவனை பற்றிய தேவை, எங்களுடைய தேடலும் கூடுதலாக வந்தது. நிச்சயமாக இப்ப சங்கிலிய மன்னன் அப்படின்னு சொல்லும் போது, கோப்பாய் என்பது சங்கிலிய மன்னனோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பதிவிலே படித்திருந்தேன். கோப்பாய் அப்படின்ற அந்த இடத்துக்கும் சங்கிலிய மன்னனுக்கும் அப்படி என்ன தொடர்புகள் இருந்தது, அதற்கான சான்றுகள் என்ன கண்டறிந்தீர்கள்? நாங்க திருப்பியும் ஒரு விஷயத்த போய் சொல்லணும். சங்கிலிய மன்னன் சொன்னா அது ஒருவர் அல்ல, அது இருவர். 2 சங்கிலியன் மன்னர்கள் ஆட்சி செய்திருந்தார். 7ஆம் சகராஜ சேகரன் அவனை 1ஆம் சங்கிலிய மன்னன் சொல்வார். அடுத்தது 9ஆம் சகராஜ சேகர், சில நேரம் சில பேர் 8ஆம் என்றும் சொல்வார்கள், அவனை 2வது சங்கிலிய மன்னன் என்றும் சொல்வார். ஆக மொத்தத்தில் நாங்கள் 2 சங்கிலிய மன்னனை தேட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது வரலாற்று. 1ஆம் சங்கிலியனை பொறுத்தவரைக்கும் அவன் தான் 600 பேரை கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டவன் வரலாறுகளிலே. அப்படி என்றால் அவன் எதற்காக, என்ன காரணம் இருக்கிறது, எதற்காக இந்த நடத்தி என்றெல்லாம் பார்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஆக இந்த போர்த்துகேய ஒல்லாந்தியர் எங்களுடைய பிராந்தியத்தை சூழ ஏற்படுத்தப்பட்ட படையெடுப்புகளுக்கு எதிராக யாழ்ப்பாண நகரத்தை பாதுகாக்கும் வண்ணமாக, குறிப்பாக நல்லூர் பகுதியை பாதுகாக்கும் வண்ணமாக அவன் 3 இடங்களில் தன்னுடைய கோட்டையை நிறுவி இருந்ததாக கேள்விப்பட்டது. யாழ்ப்பாணம், நல்லூர், அதோடு கோப்பாய். கோப்பாயிலே அவன் ஒரு குளத்தையும் வெட்டியிருக்கிறான் என்று சொல்லி தகவல், வாய்வழி தகவல். அந்த குளம் இப்போதும் இருக்கிறது. குளத்தின் அருகே ஆய்வுகள் நடந்திருக்கின்றன. கோட்டையும் இருந்த எச்சத்துக்கான தடயங்கள் இருக்கிறது என்று சொல்லி 20 ஆண்டுகளுக்கு முதலே சிறிய தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஆராய்ச்சியும் இங்கே நடைபெறவில்லை. ஆனால் அந்த இடம் இப்போதும் அதனுடைய சாட்சியாக இருக்கிறது. ஒரு சில எச்சங்கள் மிச்சம் இருக்கிறது. அது அவனால் தான் கட்டப்பட்டது என்று சொல்லி உறுதியாக வாய்மொழி தகவல்கள் ஊர் மக்களும் நம்புகிறார்கள். எங்களுடைய பல்கலைக்கழக ஆய்வாளரும் அதை சிறிதளவு உறுதி செய்திருக்கிறார்கள். இன்னும் ஆய்வுகள் நடத்தப்படும் பட்சத்தில் தான் நம்முடைய உறுதி தகவல் தெரியும். நிச்சயமா இப்போ நீங்க சொன்னது போல 2 சங்கிலிய மன்னர்கள் இருந்தார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு செய்திருந்தோம். ஆனா குறிப்பாக ஒரு குற்ற செயலுக்குள்ளாகவும் ஒரு சங்கிலிய மன்னனை பற்றி நம்ம பதிவு செய்திருந்தோம். இதுல அந்த 600 பேரை கொலை செய்தது, அந்த குற்றம் தொடர்பில் உண்மையான தகவல் என்ன, இதுவரைக்கும் புத்தகங்கள்ல இருக்கிற தகவல் என்ன, இது சம்பந்தமாக ஏதாவது நீங்க ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருக்கிறீங்களா? 600 பேரை கொலை செய்து விட்டார், அவர்கள் மதம் மாறியவர்கள் தான் தகவல்கள் கூறப்பட்டு இருக்கின்றன. 1945 தொடக்கம்
78ஆம் ஆண்டு காலப்பகுதி இந்த பிரச்சனையெல்லாம் முடிந்த பிறகு ஒரு சில ஆய்வாளர்கள் அதை தேட முற்பட்ட போது அது சரி வரவில்லை. 1980 சுற்றம் 90 வரைக்கும் ஒரு ஆய்வாளர், சிங்கள மொழி மூலம் ஆய்வாளர் ஒரு இடத்தை தேடி இருக்கிறார். தகவல் ஏற்படும் ஒரு சொன்னபடி தகவல் அந்த இடத்தை தேடி ஆராய்ந்திருக்கிறார். அவருக்கு கிடைத்தது ஒரு 2 எலும்புக்கூடுகளும் ஒரு ரோமன் காலத்து நாணயம் தான். அதை 1500 ஆண்டுகள் முற்பட்டதென்று அவரே உறுதிப்படுத்தியிருக்கிறார். எங்களுடைய சிங்கள பேராசிரியர் ஒருவர் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அப்படி என்றால் 600 பேருக்கு என்ன நடந்தது? 600 பேர் கொல்லப்பட்டார்களா? ஒருவேளை இது யுத்தமாக இருந்தால் ஒருவேளை படை வீரர்களாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போது கேள்வி என்னென்று சொன்னால் 600 பேரின் உடல் எங்கே? ஒரு பாதிரியார் கொல்லப்பட்டதாக வரலாறு இருக்கிறது. அப்ப பாதிரியாருடைய சமாதி கட்டாயம் இருக்க வேண்டும் அல்லவா? இங்கே தகவல்கள் மிகைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு போர் நடந்தால் போரில் கொல்லப்பட்டவரை எல்லாம் வைத்து ஒரு மன்னனை அடக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் அப்போது ஒல்லாந்திய போர்த்துகீஸ் ஆங்கிலேயருக்கு இருந்த ஒரு பெரிய இதாகத்தான் இருக்கிறது. காட்டிக் கொடுப்புகளும் நடந்திருக்கின்றன. அப்படி என்றால் ஒரு மன்னனை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் மக்களிடையே தகவலை பரப்ப வேண்டும். ஒரு இது தகவல் பரப்பு முக்கியாக கூட செயற்பட்டிருக்கலாம் அந்த காலத்தில். இப்போது பேஸ்புக், வாட்ஸ்அப்ல ஒரு தகவலை வேகமாக பரப்பினால் எப்படி இருக்குமோ, ஒரு மன்னனுக்கு எதிராக மக்களை திரட்ட வேண்டும் என்று சொன்னால் இப்படியான தகவலை பரப்ப வேண்டும். அவன் ஆட்களை கொன்று குவித்தான், அவனை கைது செய்ய வேண்டும் என்ற தகவலை பரப்பினால்தான் அவர்களால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும். இன்று வரைக்கும் அப்படி ஒரு கொலை நடந்ததாக நான் உறுதிப்படுத்தப்படவில்லை. என்னுடைய ஆய்வு முடிவுகளும் அதைத்தான் சொல்றேன். தெளிவான எந்த விதமான சாட்சியமும் இல்லை. புத்தகங்கள் எழுதியது எதன் அடிப்படை என்று சொன்னால் சில நேரம் வாய்மொழி கதைகள், கற்பனை கதைகளாக இருக்கலாம். மன்னார்லேயே 2 இடங்கள் இருக்கின்றன. இப்ப 2 இடங்களிலும் ஒரு இடம் ஆய்வு நடந்திருக்கிறது. அப்ப அதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இன்னொரு இடம் அதை ஆய்வு செய்யவும் தயாராக இல்லை. இப்ப 2 ஆய்வுகளும் சரியாக நடக்கும் பட்சத்தில் அவன் உண்மையிலே குற்றம் செய்தானா அல்லது நடந்தது என்று தெளிவாக வரும். அல்லது ஒரு மதத்தை பரப்புவதற்கான எடுத்த முயற்சியா என்று கூட தெரியாது. நிச்சயமாக. அதாவது எதிரிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தான் சில குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் சொன்னால் அதுல இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விகளா இருக்கு. அடுத்து இப்போ முத்திரை சந்தியில இருக்கிற அந்த சங்கிலிய மன்னனுடைய சிலை, இதுக்கு முன்னதாக நாங்கள் சிறிய வயதில் இருந்த போது அந்த சங்கிலிய மன்னனுடைய சிலையை நாங்க பார்த்து பூரிப்படைந்திருக்க வேண்டும். அவ்வளவு அழகாக இருக்கும். இது இப்ப ஏதோ ஒரு டப்பாவை நெளிச்சு அடிச்சு முகத்தை அடித்து விட்ட மாதிரி இருக்கும். இந்த உணர்வு உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த உருவ மாற்றம் அல்லது இந்த உருவத்தை ஒரு மாதிரி செய்துவிட்டு அதை இப்படி வைக்கிறது, இதுக்கு பின்னால நீங்கள் ஒரு வரலாற்று ஆய்வாளராக ஏதாவது உங்களுடைய கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறீர்களா? ஏன்னா எனக்கு வரலாறு என்பதன் மீது பெரிய நாட்டம் என்பதை கடந்து நம்முடைய ஒரு முப்பாட்டன், நம்மளுடைய ஒரு மூத்தோன், அவனுடைய டிஎன்ஏல ஒரு டிஎன்ஏ என்னிடமும் இருக்கிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அன்பும் பாசமும் இன்று வரைக்கும் உங்களது மன்னர்கள் மேல இருக்குது. ஆனா இந்த உருவ சிதைப்பு அல்லது உருவ குலைப்பு அதை பாக்குறப்போ அடுத்த சந்ததி இப்படியா ஒரு மன்னன் இருந்தான் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கே. நீங்க இதை எப்படி ஃபீல் பண்ணிருக்கிறீங்க? இது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட சதி என்றுதான் நான் சொல்றேன். அதை பல இடங்களிலே நான் பதிவு செய்திருக்கிறேன். ஏற்கனவே இருந்த உருவத்தை முழுவதாக சிதைத்து விட்டு அந்த மன்னனுடைய உருவத்தை மாற்றுவது போல இதன்றது காலங்காலமாக ஆட்சியாளர்களால் செய்யக்கூடிய செயல் ஒன்று. திருவள்ளுவரின் முகமே கூட அப்படித்தான் மாற்றப்பட்டு இன்றைக்கு எங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இவ்வளவு தூரம் திருவள்ளுவர் என்று கேட்டால் எங்களுக்கு ஞாபகம் வருவதெல்லாம் புது விதமான முகம்தான். அதே போலதான் இந்த சங்கிலிய மன்னனின் உருவமும் திடீரென்றுதான் இவ்வளவு தூரம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதை கொள்வதற்கு நாங்கள் ஒன்றும் அவ்வளவு தூரம் அவர்களோடு போராட வேண்டியும் இருந்தது. இது தொடர்பாக நிறைய பிரச்சனைகள், வாத பிரதிவாதங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் யாருமே குறிப்பிட்ட சில அரசாங்கங்களுக்கு எதிராக கதைக்க முடியாத நிலை இருந்தபடியால் தான் இவ்வளவு தூரம் அந்த உருவம் மாற்றத்துக்கு யாருமே எதிராக போர்க்கொடி தூர்க்கவில்லை. அதே நேரம் இன்னொரு தகவலை பதிவு செய்கிறேன். இதே இடத்தில் நல்லூர் குறிப்பிட்ட அம்மன் கோவிலில் இருந்த சங்கிலியனின் 2 வாள்களில் ஒன்று காணாமல் போனதாகவும் தகவல் இருக்கிறது. அதே காலகட்டத்தில் ஒருவேளை அதை மறைப்பதற்காக இதை மாற்றி கூட இருக்கலாம். அது தொடர்பான ஆய்வுகளும் போய்கொண்டிருக்கின்றன ஒரே நேரம். அப்படி என்றால் சங்கிலியன் வாளுக்கு என்ன நடந்ததும் கேட்க வேண்டியிருக்கும். உருவம் மாறப்பட்டதுக்கும் காரணம் இருக்கிறது, வாழ் காணாமல் போனதுக்கும் காரணம் இருக்கிறது. ரெண்டுமே ஒரே கால பகுதி தான். அந்த காலங்கள் ஒரு 2-3 வருடங்கள் வித்தியாசப்படுகிறது. ஆக அதை எடுத்தவர்கள் யார், என்ன நடந்தது எதுவும் தெரியாது. இங்கே ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வெளிநாட்டு மியூசியத்துல அந்த வாள்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன 20-30 வருடத்துக்கு பிறகு இந்த செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட நான் அறிந்ததில் 12 மியூசியங்களில் இலங்கை தமிழ் மன்னருடைய பொருட்கள் இருக்கின்றன. அதில் வாள்கள் கிட்டத்தட்ட 8 வாள்கள் இருக்கிறது. ஆரிய சக்கரவர்த்தியுடைய காலம் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
நான் அந்த ஆரியம் திராவிடம் அதுகளை பற்றி பெரிதாக எண்ணுவதில்லை. தமிழ் மன்னருடைய யாழ்ப்பாணத்து வாள்கள் என்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6 வாள்கள் இருக்கிறது. எந்த மன்னர் என்று உறுதிப்படுத்த முடியாத வாள்கள் இருக்கிறது. அதை நான் பார்த்தும் இருக்கிறேன். எந்த மியூசியத்துல இருக்கு? லண்டனில் இருக்கிறது, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது. கொழும்பு மியூசியத்தில் 2 வாள்கள் இருக்கிறது. அதனுடைய பெயர் பலகையை எடுத்து விட்டார்கள் என்று சொல்லி தகவல். ஆரிய சக்கரவர்த்தியுடைய வாழந்து குறித்து நின்றதாகவும் அதனுடைய பெயர் பலகையை எடுத்து விட்டார்கள் என்று சொல்லி தகவல் இருந்தது. அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தொல்குறல் சாலைகளில் இருந்தவைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி இதுவரைக்கும் எனக்கு எந்த விதமான தகவலும் இல்லை. சில தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன, பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் கூட இருக்கிறது, கோவாவில் இருக்கிறது, கனடாவில் ஒரு சில ஆரிய சக்கரவர்த்தி நாணயங்கள் இருக்கிறது, பிரான்சில் இருக்கிறது, போர்த்துகலில் இருக்கிறது, நெதர்லாண்டில் இருக்கிறது, உலகம் முழுவதும் இருக்கிறது. நிச்சயமாக. இப்போது நாம் 2 சங்கிலி மன்னர்களை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த 2வது சங்கிலி மன்னன் யார்? அவருடைய இப்ப இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த 2வது சங்கிலி மன்னன் சொல்லப்படுகின்ற அந்த சங்கிலி மன்னன் யார்? அவருடைய காலப்பகுதியில் அவருடைய ஆட்சியினுடைய எழுச்சி எல்லாம் எப்படி இருந்தது? அது சம்பந்தமா எங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? 1வது சங்கிலியன் மன்னன் தான் எங்களுக்கு பெரும்பாலும் பழக்கப்பட்டவனாக இருக்கிறார். ஆட்சியாளர்கள் குழப்பிய விதம்தானே தவிர வரலாற்று ஆய்வாளர்கள் தெளிவாக எங்களை குழப்பி இருக்கிறார்கள். 600 பேர் இறந்தது சங்கிலிய மன்னன் என்று சொன்னால் எங்களுக்கு யார் இது என்று தெரியாது. கொலை செய்யப்பட்டதாக சொன்னார்கள். அது உண்மை போய் இதுவரைக்கும் யாருமே அறியவில்லை. அது 1வது சங்கிலிய மன்னன். அவனுடைய பேரன் தான் 2வது சங்கிலிய மன்னனாக அறியப்படுகிறான். அவன் ஆட்சியில் இருந்தது ஒரு 2-3 வருடங்கள் தான். கடைசி யாழ்ப்பாணத்தை ஆண்டவனும் அவன் தான். பெரும்பாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் 2 குற்றச்சாட்டுகளுமே ஒரே மன்னன் மீதுதான் சுமந்து கொண்டிருக்கிறது. அதை இப்போதுதான் எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். 2மே வேறுபாடு. 2வது சங்கிலிய மன்னன் தான் அவன் மீது ஒரு குற்றச்சாட்டு தன் குடும்பத்தாரை கொன்றுவிட்டு அரச பதவிக்கு வந்தவன் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு பெரும்பாலும் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் 2 சங்கிலிய மன்னன் மீதான குற்றச்சாட்டுகள் இருக்கும் அதே வேளை தமிழ் மக்களால் மிகவும் நேசிக்கப்படுவனாக இருக்கிறான். போத்துக்கேரு எதிர்த்து யுத்தம் புரிந்தவனும் அவன் தான். கிட்டத்தட்ட 5000 பேருடன் எடுத்து யுத்தம் புரிவது என்பது மிகப்பெரிய ஒரு வரலாறு. அந்த வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. காட்டி கொடுப்புகள் நடந்திருக்கிறது. அவனுடைய கூட்டணியில் இருந்தவர்களே சில பேர் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். கடற்படை அவனுடைய பலம் அதிகமாக இருந்திருக்கிறது. திருடர்களை தண்டித்த விதம் இருக்கிறது. கைது செய்திருக்கிறான், எச்சரித்திருக்கிறான், கை வெட்டப்பட்டிருக்கிறது. தண்டனை அவ்வளவு பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறான். இப்படி இருக்கும் என்ன எதற்காக ஒரு மக்கள் மனோநிலையில் ஒரு தீயவனாக சித்தரிக்கப்பட்டான் என்று சொல்லி ஒரு கேள்வியும் இருக்கிறார். எங்களுடைய ஆய்வுகள் இன்னும் முழுமை பெறவில்லை. ஒரு திடமான ஆய்வுகள் இன்னும் இல்லை. புத்தகத்தை வைத்து நாங்கள் பார்த்தது உண்மைதானே தவிர தோற்றவனுடைய கதை எங்குமே பதிவுபடப்படவில்லை. வென்றவன் சொன்னதை மட்டும்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு தோற்றவனாக அவருடைய எண்ணம் நிலைப்பாடு எப்படி இருந்தது என்று பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு குலத்தை கட்டுவதாக இருக்கட்டும், பராமரிப்பதாக இருக்கட்டும், வணக்க ஸ்தலங்களை வழிபட்டு விட்டு போருக்கு போவதாக இருக்கட்டும், தன்னுடைய படையை கட்டுப்படுத்துவதாக இருக்கட்டும். 5000 படை வீரர்கள் இருந்தார்கள். 5000 போர்க்களத்திலே வீரர்கள் பங்கு பற்றியிருக்கிறார்கள். அவரை உற்சாகமூட்டியிருக்கிறார்கள். வீரமாளியம் கோயிலிலே வழிபட்டிருக்கிறார்கள். கைலாசநாத பிள்ளையார் கோயிலிலே வழிபட்டிருக்கிறார்கள். இவ்வளவு தூரம் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்த மன்னனை பற்றி திடீரென்று ஒரு தீய கருத்துக்கள் பரவுவது என்று சொன்னால் இது ஒரு சதியாகத்தான் இருக்கும். படை பலத்தை ஒவ்வொரு இடமாக பிரித்து கொடுத்து அவர்களுடைய காவலை ஏற்பாடு செய்வதாக இருக்கட்டும், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதாக இருக்கட்டும், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் நகரத்தை வைத்திருப்பதாக இருக்கட்டும், அவ்வளவு தூரம் சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறார் 3 வருடத்தில். ஒரு 3 வருடத்தில் அவனை பற்றி நாங்கள் ஒரு பேசுவதற்கு இன்னும் யாராச்சும் செய்ய வேண்டியிருக்கிறது. கல்வெட்டுக்கள் உறுதிப்படுத்தப்பட்ட செப்பு தடயங்கள் இருக்க வேண்டும். அதே போர்த்துகீசு டச்சு ஆவணங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு நம்முடைய கைக்குள் வரும் பட்சத்தில் தான் தெளிவான ஒரு முடிவு இருக்கும். அதுவும் அவர்கள் சொல்லும் கருத்தில் தான் நாங்கள் இருக்க வேண்டுமே தவிர உண்மை ஒன்று ஆராய்வதற்கு இந்த ஆராய்ச்சிகள் கட்டாயம் தேவை. கண்டிப்பா. இப்போ நீங்கள் தேடிய அந்த சங்கிலிய மன்னன், எந்த சங்கிலிய மன்னனுடைய ஒரு அடக்கத்தலத்தை நீங்க தேடுவீங்க? அது சம்பந்தமா ஏதாவது தகவல் கிடைத்ததா? அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த கோப்பாய் பற்றி சொல்லுங்க. ஏற்கனவே சொன்னது போல நீங்க கோப்பாய் தொடர்புல ஒரு கோட்டை இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. அந்த கோட்டை எங்க இருந்தது? கோப்பாயில இப்ப எங்க இருக்கு? எங்க போனா எங்களுடைய ஜென்சி கிட்ஸ் கண்டிப்பாக இந்த நேர்காணலை பார்த்துட்டு யாழ்ப்பாணத்துல இருக்கும் பல யூடியூபர்ஸ் அந்த கோட்டையை தேடி பயணப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த கோட்டை எங்கே இருக்கு? என்ன மாதிரியான நிலையில அந்த கோப்பாய் சங்கிலிய மன்னனுடைய அந்த கோப்பாயினுடைய கோட்டை இருக்கு? அந்த கோப்பாயினுடைய வரலாறு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கோப்பாயின் வரலாறு என்பது ஒரு மன்னர்கள் ஆண்ட இடமாகத்தான் பார்க்கப்படுகிறதை தவிர
எல்லாமே ஒரே ராஜ்யமாக இருந்துதான் வந்தது. அந்த இடங்களுக்குரிய வயல்வெளியும் குளங்கள் தான் ஏராளம் இருக்கிறது. குளங்களும் ஆலயங்களும் எங்கு பார்த்தாலும் ஆலயங்களும் குளங்களுமாகத்தான் ஒரு சிறிய அடிச்சுவடுதானே இருக்கிறதே தவிர இப்ப மன்னனுடைய இருப்பிடம் என்று சொல்லி அந்த கோட்டைகள் இருந்ததாக சொல்லி இனிமே எங்களுக்கு தெளிவான ஒரு என்ன சொல்ல எல்லாமே சிதைக்கப்பட்டு விட்டது கால ஓட்டத்தில். யாருமே அதை பராமரிப்பதோ இல்லை. ஒரு சில ஆய்வு குறிப்புகளை வைத்துத்தான் கோப்பாய் சந்தியிலிருந்து பருத்தித்துறை போகிற பாதையை நோக்கி 150 மீட்டர் கடந்து போனால் வயல்வெளிகள் ஊடாக அவருடைய அந்த குளத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இதுக்கு குளத்திற்கு அருகாமையில் ஒரு குழியும் இருக்கிறதாக சொல்லி தகவல். குமலடி குளம் என்று சொல்வார்கள் அந்த குளத்தை. 2-3 பேர்கள் இருக்கிறார். மெயின் ரோட்ல இருந்து வெறும் 150 மீட்டர் தூரத்திலே அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒருவேளை செங்கல் கட்டுமானங்கள் ஆய்வுகள் உறுதி செய்யப்பட்டால் அது ஒரு மிக பெரும் கோட்டையாக வரும் என்று நான் நினைக்கிறேன். 2வது சங்கிலி மன்னனின் கோட்டையாக இன்னும் அடித்தள சுவடுகளை சுமந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில கட்டுமானங்கள் இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். கோப்பாயினுடைய வரலாறு பெரும்பாலும் விவசாய மக்கள் தங்களுடைய நெசவுகளை அண்டித்தான் இருந்தார்கள். பருத்தி தொழில் நடந்ததாகவும் தகவல்கள் இருக்கிறது. ஆக கோப்பாய் கட்டாயம் ஒரு மன்னனுடைய கோட்டையாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்பதில் விதமான மாற்றமும் இல்லை. யாழ்ப்பாண ராஜ்யத்துக்கு தேவையான, அதாவது நல்லூர் மன்னனுக்கு தேவையான உடைகளாக இருக்கட்டும், உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், ஒரு விநியோக தளமாக இருக்க வேண்டிய இடமாகத்தான் கோப்பாய் பார்க்கப்படுகிறது. கடற்கரையோரங்கள் எப்படி பாதுகாப்பாக இருந்ததோ அதே மாதிரி வயல்வெளி கரையோரங்களையும் பாதுகாப்பாக வைத்திருப்பதன் அவசியம் இருந்தது. இல்லை என்றால் இவ்வளவு குளங்களும் கோப்பாயிலே அளவுக்கு அதிகமான குளங்கள் இருக்கிறது. அந்த குளங்கள் வந்திருக்க வேண்டிய தேவை இருக்காது. 2வது விடயம் மன்னனுடைய மரணம். 2வது சங்கிலிய மன்னன் தான் எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் அங்கு கைது செய்யப்பட்டு கோவாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அப்படித்தான் குறிப்புகள் இருக்கிறது. கைது செய்யப்பட்டவன் கோவாவில் தலை துண்டிக்கப்பட்டது என்று நான் பதிவுகளில் பார்த்திருக்கிறேன். அந்த பதிவுகள் இருக்கும் போது யாராவது ஒருவர் எங்கே என்ன என்று சொல்லி தகவல் எழுதியிருக்கத்தானே வேண்டும். அப்படி பார்க்கும் போதுதான் டி குரோஸ் என்பவர் அந்த நேரத்தில் கோவாவில் ஆவண காப்பகத்தில் இருந்ததாகவும் அவர் அந்த சாட்சிகளை விசாரித்து பதிவுகளை எழுதியிருந்தவன் கூறியிருந்தார். கோவாவில் கொண்டு போய் மன்னன் சிறை வைக்கப்பட்டார். பாதிரிமார்கள் வந்து அவனை மதம் மாற்றதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். மதம் மாற்றியிருந்தார்கள். இறுதி நேரத்தில் இயேசுவின் நாமத்தை உச்சரித்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னொரு குறிப்பு நாங்கள் இங்கே குறித்துக் கொள்ள வேண்டும். அவன் கைகளை கட்டிக்கொள்ள சம்மதிக்கவில்லை. அப்படி என்றால் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. ஒரு மன்னன் தான் இழைத்த குற்றங்களுக்காக கைகளை கட்டிக்கொள்ள மாட்டேன், சந்தோஷமாக சாகிறேன் என்று சொல்லி சாகிறான் என்று சொன்னான். எப்படி மதமாற்றத்துக்கு பின்னால் எப்படி ஒரு கேள்வி வருகிறது. அவன் அங்கே புதைக்கப்பட்டது செங்கம்பளம் விரிக்கப்பட்டதிலிருந்து முழு தரவுகளுமே தெளிவாக கூறப்படுகிறது. அவன் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிற தகட்டை கேட்டு நாங்கள் விண்ணப்பித்திருக்கிறோம். பதில் தருவதாக சொல்லி இருக்கிறார்கள். புகைப்படங்கள் எடுத்து அனுப்புவதாக சொல்லி இருக்கிறார்கள். இது 400 வருஷம் முதல் நடந்தது தானே. கொஞ்சம் ஒரு உடனே கிடைத்து விடாது. 1 மாதமோ 2 மாதமோ செல்லும். ஆனால் கட்டாயம் தகவல் வரும். இப்ப இறுதி கட்டத்தில் மன்னனுக்கு என்ன நடந்தது, உண்மையில் அவர் சொன்னது உண்மைதானா என்பது குறித்து ஒரு அளவான தகவல் வரும். ஆனால் அங்கேதான் புதைக்கப்பட்டார் என்று அவர் தன்னுடைய சாட்சியிலே நிரூபித்திருக்கிறார் டி குரோஸ் அவர். அதாவது கோவாவில் தான் சங்கிலிய மன்னன் புதைக்கப்பட்டிருக்கிறார். தலை துண்டிக்கப்பட்டு அதுக்கு பிறகு புதைக்கப்பட்டிருக்கிறார். அப்படித்தான் ஆலயத்தில் புதைக்கப்பட்ட அந்த ஆலயத்தில் புதைக்கப்பட்டிருப்பதாக தகவல் இருக்கிறது. அந்த ஆலயம் இப்போது அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த ஆலயம் அழிந்து போகவில்லை, இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது. உயிர்ப்புடன் இருந்தால் அவனுடைய தகவல் இருக்கத்தானே வேண்டும். தகவலை கேட்டு இந்தியாவில் உள்ள நண்பர்கள் உதவியுடன் விண்ணப்பித்திருக்கிறோம். ஒரு சில பதில்கள் வந்திருக்கிறது. இன்னும் சில பதில்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு நிச்சயமான பதிலை சந்திப்போம் என்று நாங்கள் நம்புவோம். இப்படி ஒரு பதில் வேகமாக இருந்தால் அடுத்த கட்ட முயற்சியாக அவனை இங்கே மீட்டெடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை செய்ய முடியும் என்று நான் உறுதியோடு நம்புகிறேன். கட்டாயம் நிச்சயமாக. அதாவது யாழ்ப்பாணம் என்று சொன்னாலும் இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தை கடைசியாக ஆண்ட மன்னன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பெருமையத்துக்குரிய ஒரு மன்னனாக இன்று வரைக்கும் நமது வரலாற்று புத்தகங்கள்ல நாங்கள் படித்து கொண்டிருக்கிற சங்கிலிய மாமன்னனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய இறுதியாக இங்கே புதைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்று வரைக்கும் நாம் யாரும் தேட யோசித்தோமாமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் அந்த தேடுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு புயல் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது அப்படின்னும் போது இந்த பிரபஞ்சம் சில நேரத்தில் நமக்கு சில செய்திகளை சொல்லிவிட்டு போகும். இந்த கண் செய்து முடிக்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தியாகத்தான் நான் இதை உணர்ந்து கொள்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்தும் சங்கிலிய மன்னனுடைய வரலாற்று தடங்கள் தேடப்பட வேண்டும். அதற்கான சரியான வரலாறுகள் தமிழர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும்.
தமிழர்கள் வந்தேரிகள் அல்ல, தமிழர்கள் இலங்கையின் ஆதி குடிகள் அப்படி என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரங்கள் எல்லாம் தொடர்ந்து திரட்டப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆவலும் அவாவும் கூட. தொடர்ந்து இந்த களப்பணியை செய்யுங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இது தொடர்பாக அடுத்த கட்ட தகவல்கள் எங்களுக்கு சாதகமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் வந்த தகவல் சாதகமாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. மேன்மேலும் இறைவனுடைய விதிப்படி அனைத்தும் சரிசமமாக போகும் என்று நம்பிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.